இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போரா இன்னொரு விரவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம். எங்க இன்னும் இருந்தா என்ன மாத்தம்? உள்ள வாங்கம்மா. அப்பா நீங்க உள்ள வாங்கப்பா. ஆமா மாமா உள்ள வாங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். உள்ள வாங்க மாமா. மாமா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. நான் போய் காஃபி போடுறேன். அம்மாடி மருமகளே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ கிச்சன் மட்டும் எங்க இருக்குன்னு காட்டு, நாங்க போட்டுக்கிறோம். நீ என் பையனும் எங்க வெளியில கிளம்பிட்டு இருந்தீங்க, நாங்க வந்து நல்லா நின்னுட்டீங்க. நீங்க எங்க வெளியில போகணும்னு இருந்தீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இருக்கோம், போயிட்டு வாங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, நாங்க வெளியே மாமா வெளியில இல்ல மாமா, சும்மாதான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோமே, அத வாங்க கார்டன்ல போய் நிக்கலாமேன்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க மாமா. வேற ஒண்ணும் இல்ல, நாங்க வெளியில எங்க போகணும்னு நினைக்கல மாமா. என்ன இருக்கு? அப்ப நம்ம வெளியில போக வேணுமா? ஏன் மாமா என்ன பேசிட்டு இருக்க மாமா? நீ இவ்வளவு நாள் எதிர்பார்த்த ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கேன். அத்தை மாமா வந்திருக்காங்க. இப்ப நம்ம வெளியில போறதா முக்கியம். இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் மாமா. இப்ப அத்தை வந்திருக்காங்கல்ல, நீ அத்தை கூட தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் என்ன மாமா, பரவாயில்ல இருக்கட்டும் மாமா. அதுக்கு இல்லம்மா, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவேன். அது வரைக்கும் மாமா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வருவீங்கல்ல, அப்ப நம்ம சந்தோஷமா போயிட்டு வரலாம் மாமா. நம்ம என்னைக்கு இருந்தாலும் 2 பேரும் வெளியில எங்கேயாவது போக தான் போறோம். இன்னைக்கு போகலன்னா என்ன மாமா, பரவாயில்ல இருக்கட்டும். நீ அத்தை கூடவே இரு மாமா. அத்தை உன் கூட இருக்கணும்னு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டி. லவ் யூ டியர் குட்டி. புருஷன் பொண்டாடி 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணை இவ வேணான்னு ஒதுக்குறாளே, இவ இன்னைக்குதான் புரிஞ்சுக்க போறான்னு தெரியல. தங்கமான பொண்ணா இருக்கா, ஆனா இவளுக்கு என்னடானா என் தங்கச்சி பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லல. உண்மையாவே யாழ் குட்டி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆனா இவன் எனக்கு தான் அவளை புரிஞ்சுப்பான்னு தெரியல. ஆமாம்மா உள்ள வாங்கம்மா. அப்பா உள்ள வாங்கப்பா. இது வந்து நம்ம உள்ள போய் பேசலாம். வாங்கம்மா. இங்கே காத்தோட்டமா தான் இருக்கு. ஆமா இங்கே வெளியில கிளம்புறீங்கன்னு சொன்னீங்க. அவன் என்ன சும்மா கார்டன் போறேன்றான். நாங்க வரும்போது கேட்டுட்டு தான் வந்தோம். எங்க வெளியில போலான்னு இருந்தீங்க? இல்லம்மா அது அதான் சொல்றேன்ல, நாங்க உள்ள வரும்போதே இல்ல அதை கேட்டுட்டு தான் வந்தோம். அதனால ஒன்றும் இல்லை, சொல்லு. அம்மா நாளைக்கு நேத்ராவை பொண்ணு கேட்க நாங்கள் எல்லாம் ஊருக்கு போகிறோம்மா. நான் சூர்யா மச்சான் கதிர் வந்தாலும் வருவான், மதன் மாப்பிள்ள, அப்புறம் எல்லாரும் கிளம்புறோம்மா. அதான் நாளைக்கு நான் ஊருக்கு போனால் என்னைக்கு ரிட்டர்ன் திரும்பி வருவேன்னு தெரியாது. இன்னைக்கு இவ்வளோ வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு 2 பேரும் சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருந்தோம்மா. சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே இவ்வளோ கூட்டிகிட்டு போய் அத்தை வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பலான்னு நினச்சேன். ஏன்னா இங்கே தனியாக இருக்க மாட்டாள, அதனால தான்மா. ஓ அப்போ ஆள் இல்லாததுனால உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நேரங்கட்ட நேரத்துல சினிமாக்கு போறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க இங்க யாரும் இல்லைல்ல. அது எப்படி? யாராவது இருந்தாதான் ஏதாவது சொன்னாதான் உங்களுக்கு தப்பாவே படுதே. இங்க பாரு, கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி நேரங்கட்ட நேரத்துலலாம் வெளியில அலையணும்லாம் நினைக்க கூடாது. அதாம்மா, அதனால யாழ் குட்டியே வேணான்னு சொல்லிட்டான். நீங்க வேற வந்திருக்கீங்களா, அதான் வேணான்னு அவ சொல்லிட்டாமா. நானும் போகல. ஓ இப்பெல்லாம் நீ ஏன் முடிவு எடுக்கிறது இல்ல? அவ என்ன சொல்லி முடிவு பண்றாலும் அதுதான் போல இருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வீட்லயும் அதுதான் தெரியும்ல. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அந்த முடிவுக்கு தான் நான் கட்டுப்படுவேன். தெரியுமா இல்ல தெரியாம மறந்துச்சா? உங்களை ஏதாவது கேட்டோமா? வாயை மூடிட்டு நில்லுங்க. நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு இந்த இடத்துல சொல்லி ஆகணுமா என்ன? இல்லம்மா, அங்க கேட்கும்போது நம்ம வீட்டு விஷயத்தையும் இங்க கொஞ்சம் பதிவு பண்ணா நல்லா இருக்கும்ல. நம்ம வீடு மட்டும் இல்ல, இன்னைக்கு முக்காவாசி வீட்டுல பொண்டாட்டி பேச்சை கேட்டு நடக்கிற பையனுங்க தான் இருக்கானுங்க. அந்த குடும்பம் நல்லாவும் இருக்குமா, தப்பா ஒன்னும் போயிடல. எனக்கு தெரியும், நீங்க வாயை மூடுங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அம்மா சரி விடுங்க, அதை வெளியில போகல. இதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. சரிம்மா நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்றோம், வாங்கம்மா. என்ன ஏதாவது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு போறேன் அதானே? அதெல்லாம் நீ எதுவும் ஹோட்டல்ல இருந்து வாங்க வேண்டாம், நானே சமைக்கிறேன். இல்ல அத்தை, நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். என்ன நீ சமைச்சியா? ஆமாம்மா, யாரும் இப்பெல்லாம் நல்லாவே சமைக்கலாம். இன்னைக்கு கூட அவதான் சமையல் பண்ணியிருக்கான். நல்ல வேலை நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கீங்க. வாங்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சிருக்காளே, வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. எல்லாமே அவளே செஞ்சதுதான், வாங்கம்மா. இல்ல இல்ல, என்னாலலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் தனியா வேணா சமைச்சிக்கிறேன், நீங்களும் வேணா அதை சாப்பிட்டுக்கோங்க. அம்மா உண்மையிலே நல்லா சமைச்சிருக்காம்மா. நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கலாம் வச்சிருங்க. நம்ம தனியா கூட வேற ஏதாவது சமைச்சிக்கலாம். நீங்க வந்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கம்மா, வாங்கம்மா. என்னடா உங்க அம்மாட்ட கெஞ்சிட்டு இருக்கேன், அவன் சாப்பிட கட்டினா போறேன். நம்மடி மருமகளே வா, உன் மாமாக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பாடு போடு. நாட்டுக்கோள் குழம்புன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கால் இங்க இருக்குமா என்ன? வா வா வா, எனக்கு இங்க இருப்பு கொள்ளல. முதல்ல மாமனுக்கு சாப்பாடு போடு, வயிற்ற பசிக்குது. நீ சாப்பாடு போட வேணா, அங்க இருந்து வயிற்ற காலி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வா வா வா. அதுக்கு என்னப்பா, வாங்கப்பா. ஏனுமா எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. மாமா நீங்க வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாங்க மாமா. அதுக்கு என்னடி தங்கம், வா வா வா.
நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது. நீ வா. இவங்க அம்மா அப்பா வந்தா வராங்க, வர கட்டில போறாங்க. நம்ம முதல்ல ஃபுல் கட்டுவோம். வா. அதுலயும் உன் அத்தைக்காரி வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் உண்டு. உன் அத்தைக்காரி மட்டும் வந்தா இந்த மாமனுக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்காது பாத்துக்க. வா. என்னடி முறைக்கிற? உண்மையை தானே சொல்றேன். ஒரு பீஸ் அது வைப்ப நீ எனக்கு கண்ணில் கூட காட்ட மாட்டீங்க. அதனாலதான் அம்மாடி மருமகளே வாமா, நம்ம போய் நாட்டு கோழி குழம்ப ஒரு புடி பிடிப்போம். வாமா மருமகளே. ரொம்ப ஆடாதீங்க. புது மருமகளை பார்த்ததும் கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்படிதாண்டி ஆடுவேன். நீ ஆடல, நான் ஆடுறேன். மருமகளே வாமா. வாங்க மாமா, நம்ம போலாம். வா, நீங்களும் நல்லா இல்லம்மா. வாங்கம்மா. உண்மையாவே யாழு ரொம்ப நல்லா சமைக்கிறாம்மா. அம்மா, உங்க கைப்பக்கம் அப்படியும் யாழுக்கு இருக்குமா. நீங்க வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமா. வாங்கம்மா. இல்ல எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். உங்க அப்பன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? சோத்த கண்டது நாக்க தொங்க போட்டு போறதுக்கு அப்படிலாம் நான் கிடையாது. அதை வேற சாப்பிட்டுட்டு எவன் பண்றது? வேணாமா, எனக்கு வேணாப்பா. ஐயோ மருமகளே என்னம்மா இவ்வளவு கறி துண்டை வச்சா எப்படிமா? பார்த்து கொஞ்சமா வை. உன் அத்தைக்கும் வீட்டுக்காரனுக்கும் வேணும்ல, எனக்கு கொஞ்சமா வைமா. ஆமா, நிறைய இருக்கு மாமா. நீங்க நல்லா வயிறார சாப்பிடுங்க மாமா. நிறைய தான் சமைச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமே இருக்கு. நீங்க சாப்பிடுங்க மாமா. வாசனை மூக்கு தொலைக்குது. ஒருவேளை உண்மையாவே நல்லா சமைச்சிருப்பானோ? இந்த ஆள் உச்சி கொட்டி சாப்பிட்றத பார்த்தா உண்மையாவே ரொம்ப நல்லா சமைச்சிருப்பா போல இருக்கேன். ஏழுமா அப்பாவை நல்லா கவனிமா. என்ன வேணும்னு கேட்டு வை சரியா. அப்பா போதும் போதும் தான் சொல்லுவாரு, விடாத. புரியுதா? ஏய் நீ என்னடா சொல்றது? என் மருமக உனக்கு முன்னாடி என்ன நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கா. நீ சொல்லி தரணும் அவசியமே இல்ல. மாமா நீ கவலைப்படாத. எனக்கு தெரியாதா என் மாமாவை எப்படி பாத்துக்கணும்னு? இதோ அவர் நல்லா தான் சாப்பிட்டு இருக்காரு. நீங்களும் வரலாம்ல, வந்து சாப்பிடலாம்ல மாமா. அவன் கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதமா. நீ எடுத்து வைமா. அட இது என்னது ரசமா? அப்பா ரசமும் வாசனை மூக்க தொலைக்குத. ஊத்து ஊத்து ரசத்தை ஊத்தி அந்த கறி பீஸா எடுத்து ஒரு தட்டு ஓரத்துல வை. இங்க வை. என்ன இந்த ஆள் இந்த கட்டு கட்டுறான்? உண்மையாவே அவ்வளோ நல்லா இருக்கா என்ன? நம்ம போறதுக்கு முன்னாடியே இந்த ஆளை காலி பண்ணிடுவாரோ? சொல்ல முடியாது. கொஞ்சம் குடிகார கேஸ்ல காலி பண்ணாலும் பண்ணிடும். நமக்கு வேற வயிறு வேற பசிக்குதே. இதுக்கு மேற்கொண்டு நம்ம சமைச்சு எப்போ சாப்பிட்றது? இப்போ நம்ம என்ன பண்றது? வாயை திறந்து நம்மளே கேட்டால் அசிங்கமா இருக்குமே. என்ன பண்ணலாம்? அட இது என்னம்மா? மாமா இது உப்பு கறி மாமா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நல்ல வேலை நீங்க வருவீங்கன்னு தெரியாது. ஆனா சமைச்சு வச்சிருக்கேன் மாமா. இல்லங்க சாப்பிடுங்க மாமா. அட 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 என் மருமகனா என் மருமகனா. உன் அத்தைக்காரி கூட எனக்கு இப்படி சமைச்சு போட்டது இல்லம்மா. அட 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 நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விருந்து கிடைக்கும்னு. அருமாமா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ருசியும் ருசி. உன் அத்தைக்காரி கூட இந்த அளவுக்கு ருசியாலாம் சமைச்சு போட்டது இல்ல. அட பாவி மனுஷன், இத்தனை வருஷம் இந்த கையால தானே சமைச்சு போட்டேன். என் சாப்பாடு ருசி இல்லையும் இருக்காது. ஏன் இருக்காது? என் மருமகளே இன்னைக்கு கறி குழம்பு எதிர்பாராம வச்சுட்டேன். நாளைக்கு என்ன பண்ணு, மீன் வாங்கி வந்து தரேன். நல்லா மீன் குழம்பு வச்சுட்டு ஒன்னிரமா அப்படியே அழகா வறுத்து எடுத்துருமா சரியா? அதுக்கு என்ன மாமா, செஞ்சு கொடுத்துட்டா போகுது. இப்ப பொழுதுக்கு சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் எழுந்துச்சு வரணும். அதுக்குள்ள நாளைக்கு சாப்பாட்டுக்கு லிஸ்ட்டா கொடுத்துட்டு வரையும். இதுக்கு மேல விட்டா சாப்பாடு காலி ஆயிடும். நான் போய் முதல்ல 4 வாய் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம கோவத்தை காமிச்சுப்போம். அம்மா என்னம்மா என்ன பண்ணுது? இருங்கம்மா நான் போய் தண்ணி கொண்டு வரேன். தண்ணியா? இல்ல தண்ணிலாம் வேண்டாம். எனக்கும் பசிக்குது. நம்மளும் போய் சாப்பிடலாமே. அம்மா உண்மையா சொல்றீங்க? நீ மருமகளே இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து. அட ஆமாண்டா, சீக்கிரம் வா. இல்லைன்னா உங்க அப்பனே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாரு. எனக்கு வர ரொம்ப பசிக்குது. பசி தாங்கல. வாசனை வேற மூக்க தொலைக்குது. வா முதல்ல போய் சாப்பிட்டுட்டு மற்றது அப்புறமா பேசுவோம். வா. நம்ம போறதுக்குள்ள உங்க அப்பா எவ்வளவு காலி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. வாடா. வாங்கம்மா ஏழுமா. அம்மாக்கு ஒரு பிளேட் எடுத்து வைமா. அம்மாவும் சாப்பிட வராங்க. சரி மாமா. மாமா அத்தை கூட்டிட்டு வா. நான் எடுத்து வைக்கிறேன். வரச்சல மாமா. நீத்து ஹலோ. நீத்துமா சேஃபா வீட்டுக்கு போயிட்டியா? என்னம்மா அங்க என்ன நல்லா வரும்? ஆமா கதிர், வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ என் ரூம்ல தான் இருக்கேன். எல்லாரும் நல்ல விதமாக தான் பேசுறாங்க. நீ சொல்ற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. சித்தப்பா நல்லா தான் பேசினாரு. சித்தி அதை விட ரொம்ப நல்லாவே பேசினாங்க. பாட்டி தான் எப்போ போல தெரியும்ல, அவங்க மட்டும்தான் எப்போ போல பேசினாங்க. ஆனா என் தம்பி தங்கச்சிங்களாம் இந்த டைம் என்னை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லை. ஆனாலும் எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. நேத்து நீ போனதை அவங்க வேலையை காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் உன்னை விட்டு தான் பிடிப்பாங்க. சரி எது பண்ணாலும் சரி தைரியமா இரு. இங்க பாரு இங்கதான் எல்லாரும் இருக்கோம்ல, சொல்லி தானே அனுப்பியிருக்கோம். தைரியமா இருமா. எது நடந்தாலும் ஃபோன் மட்டும் பண்ணாம இருக்காத. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு சரியா? சரிடா கதிர், அதெல்லாம் பண்ணிடுறேன். இங்க பாரு, சூர்யா மாமா ஜீவானாலாம் எப்போ வராங்க? வந்துருவாங்கல்ல? நீ வரியா கூட? நாளைக்கு காலையில எல்லாரும் வந்துருவாங்கம்மா. நான் வரல. நான் வர வேணான்னு அண்ணா சொல்லிட்டாரு. சரி இப்பதான் நான் வரல. உன்னை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா நான் வருவேன். நீ கவலைப்படாத சரியா? அண்ணன் வராருல, தைரியமா இரு. சரிடா. நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? லூசு இன்னைக்கு பார்த்துட்டு தானடி போனேன்.
அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் பார்த்து ஒரு 4-5 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா சாப்பிடு, தெம்பா இரு. எதை பத்தியும் நினைச்சு பயப்படாத. நாங்க இருக்கோம், சரியா? நீ சொல்லிட்ட. ஆனா இங்க எனக்கு தான் என்னமோ தெரியல, கொஞ்சம் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சிட்டு இருக்கேன் கதிர். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீ பேசாம நாளைக்கு அவங்க கூட வாயேன். நீ வந்தா இன்னும் நல்லா இருக்கும். வாடா. நேத்துமா, உனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆனா அண்ணன் சொல்லிட்டாரேம்மா, அண்ணன் பேச்ச மீற முடியாதுல்ல. ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அண்ணன் வந்து கேட்டதும் உங்க சித்தப்பா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்போம், சரியா? ஏய், சரியாடி? போ, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என் மனசை நீ புரிஞ்சிக்க மாட்டேற. சரி, சீக்கிரம் வந்துரு, சரியா? சரிடி, அதெல்லாம் வந்துருவேன். என் நீட்டுக்குட்டியை பார்க்காம இருப்பானா என்ன? அதெல்லாம் வந்துருவேண்டி. ஏய், என் பொண்டாட்டிடி நீனு. நேத்ரமா, நேத்ரமா, உள்ள வரலாமாம்மா? கதிர், சித்தப்பாடா, சித்தப்பா வராரு. ஆமாடி நேத்து, எனக்கும் கேட்டது. நீ என்ன பண்ணு, போனை கட் பண்ணாத. நான் லைன்லயே இருக்கேன். நீ அப்படியே அவர்கிட்ட பேச்சு கொடு. அவர் என்ன சொல்றாருன்னு நானும் கேட்டுக்கிறேன். போனை கட் பண்ணாத, புரியுதா? ம், சரிடா, நீ லைன்ல இரு. நான் சித்தப்பா கிட்ட பேசுறேன். ஏய், பயப்படாதடி. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்க. தைரியமா இருமா. உனக்கு அங்க எதுவும் நடக்காது. நாங்க இருக்கோம்ல, சரியா? சரி சரி, நீ கூப்பிடு. இல்லைன்னா அந்த ஆளுக்கு ஏதாவது டவுட் வரப்போகுது. ஆ, சரி. ஆ, சித்தப்பா, வாங்க சித்தப்பா. நேத்ரமா, என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னா போனை கையில் வச்சு நோண்டிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாடி அப்படின்னு எல்லாரையும் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம் சித்தப்பா. அதான் வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சித்தப்பா, என்ன? ஆமாம்மா, ஊருக்கெல்லாம் சேஃபா வந்து சேர்ந்துட்டியான்னு அங்க கேட்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. நீ அவங்களுக்குலாம் பதில் சொல்லணும்ல. அப்படி சொல்லலைன்னா எப்படி? பதிலெல்லாம் சொல்லிட்டியாமா? ஆ, அது ஆமாம் சித்தப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இல்லையா, பதில் சொல்லணும்ல, அதான் சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா, வேற என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா. சும்மா என் பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுவேன். என் பொண்ணுகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுவேன். அதான் என் பொண்ணு எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு நல்லா விசாரிக்கலாம்னு வந்திருக்காமா. அப்புறம் நேத்திரமா, படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்கியா? ஆ, அதுக்கு என்ன சித்தப்பா, நல்லாவே எழுதியிருக்கேன். கண்டிப்பா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் சித்தப்பா. அதில் நீ வந்துருவமா, எனக்கு தெரியாது. உன் கவனம் எங்கே இருந்தாலும் படிப்புலையும் உனக்கு கவனம் இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு வேற இப்போ கவனம் ரொம்ப செதறி போன மாதிரி இருக்கு. ஆனால் நீ படிப்புல நல்லாவே கவனம் செலுத்துவேன்னு தெரியுமா? அதனால நீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துருவேதான். இல்லை சித்தப்பா, நான் படிப்பில் தான் கவனம் செலுத்துறேன். நல்லா படிச்சிருக்கேன், நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்கேன் சித்தப்பா. சரி சரி, நான் சும்மா சொன்னேம்மா. அதுக்குள்ள ஏமா பயப்படுறேன்? சரி நேத்ராமா, அப்புறம் ஒரு வழியா உன் காலேஜை முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா? அடுத்து என்ன சித்தப்பா, மேற்கொண்டு இன்னொரு டிகிரி பண்ணணும்னு ஆசை. அதான் சித்தப்பா, இது ரிசல்ட் வந்ததும் செகண்ட் டிகிரிக்கு அப்ளை பண்ணிடுவேன் சித்தப்பா. என்னம்மா, மேற்கொண்டு இப்படியே படிச்சுக்கிட்டே போனா எப்படி? ஏமா, இந்த சித்தப்பாலாம் எப்ப தாத்தாவாகிறது? இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தா இந்த சித்தப்பனுக்கும் தாத்தாவாகணும், அந்த சித்திக்கும் பாட்டி ஆகணும்னு ஆசை இருக்காதா என்ன? என்னம்மா புரியலையா? படிச்சது போதுமா? உனக்கும் காலகாலத்துல நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. எங்க அண்ணன் என்கிட்ட கொடுத்த பொறுப்பை நான் நல்லபடியா முடிக்கணும்ல. அவர் பொண்ணை நான் நல்லபடியா வளர்த்துட்டேன், படிக்கவும் வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒன்று ஆளாக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இருக்க ஒரே கடமை உன்னை ஒருத்தங்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும். அவனையும் நல்லவனா பார்த்து உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு கடமை இருக்கு. அதையும் நான் முடிச்சிட்டேன்னா எங்க அண்ணனுக்கு நான் கொடுத்த வாக்க நல்லபடியா நிறைவேற்றுற மாதிரி இருக்கும்லம்மா. என்னம்மா? சித்தப்பா, என்ன சொல்றீங்க? என்னம்மா வயசு பொண்ணு நீனு, உனக்கு என்ன நான் சொல்றது புரியலன்னு சொல்றேன். உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா உனக்கு நான் மாப்பிள்ள பார்த்துட்டேம்மா. நீ ஊன்னு சொன்னா போதும், கல்யாண டேட்டை மட்டும் தான் குறிக்கணும். குறிச்சிட்டா உங்க கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்திடுவேன். என்னடா மாப்பிள்ளை போட்டோவே காட்டாமலே நமக்கு கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்கறானேன்னு நினைக்காதம்மா. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவம்மா. மாப்பிள்ளைய பார்த்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்க. இல்லை சித்தப்பா, என்ன திடீர்னு கல்யாணம்? எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம் சித்தப்பா. அதை சொன்னல, செகண்ட் டிகிரி பண்ணணும்னு. என்ன மன்னிக்கிறமா, நான் தான் இப்போ தெளிவாக சொன்னேன்ல, என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்ற வேண்டாம். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை பாக்கி இருக்குமா, உன் கல்யாணம் மட்டும்தான். அதையும் நான் நல்லபடியாக ஜாம் ஜாம்னு பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்குமா. என்னை பார்க்குறேன்ல, எனக்கும் வயசாயிட்டே போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாதுமா. நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளாரையும் உனக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாம்மா. சித்தப்பா, அதுக்கு யார் எவருன்னே தெரியாது. நான் இன்னும் அவரை பார்க்கவும் இல்லை. நீங்க
நீங்க திருதிருப்புன்னு கல்யாணம்னு சொன்னா இதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? என்னம்மா சித்தப்பா மேல நம்பிக்கை இல்லையா? சித்தப்பா, இதுல நம்பிக்கை இருக்கிறதுக்கு இல்லாம போறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. வாழ போறவன் நானு. மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். அவர் குணம் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? இது எதுவுமே தெரியாம நீங்க சொன்னீங்கன்றதுக்காக கண்மூடித்தனமா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுல்ல சித்தப்பா. உன்னையே எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கேன். எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கிறான்னு. இல்லனா என்ன எதிர்த்து இவ்வளவு தைரியமா உன்னால கேள்வி கேட்க முடியாது. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உன்னை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி போடுடி. இதுதான் என் நேத்ரான்னு சொல்றது. நல்லா இன்னும் 4 கேள்வி நாக்கு பிடிங்கிற மாதிரி கேளு அவனை. நான் சொன்னல, யாராவது நம்பினீங்களா? நேத்ராமா, உனக்கு என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுமா. இப்ப என்ன, உனக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும் அவ்வளவுதானே. மாப்பிள்ளை குணாதிசயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாம்மா நீ மாப்பிள்ளைய தான் பார்த்துட்டீங்க. மாப்பிள்ளையோட கேரக்டர் எப்படின்னு நீயே கணிச்சிட்டு இருப்பியம்மா. புரியலையா? உன் காலேஜுக்கு ஒருத்தனை அனுப்பி விட்டனே, அதாம்மா அவன் பேர் கூட வெற்றி. அவனை அனுப்பி விட்டனே, அந்த பையன் தாம்மா ரொம்ப தங்கமான பையன்மா. என்ன சித்தப்பா சொன்னீங்க? அவனா எனக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவன்னு சொன்னீங்களே, அது அவனா? ரொம்ப தங்கமானவன் சொன்னீங்களே, அது அவனா? என்ன நேத்ராமா எதுக்கு இப்ப கோவப்படுற? ரொம்ப நல்ல பையன்மா அவன், ரொம்ப தங்கமான பையன். நம்ம ஊர்லதான் இருக்கான். அவனை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேம்மா. எனக்கு அவனை ரொம்ப தெரியுமா. அதனால அவனையும் உனக்கு பேசி முடிச்சிட்டேம்மா. நீ சரின்னு சொன்னா கல்யாண டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். நிறுத்துங்க சித்தப்பா. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம கண்டவனுக்கு என்ன பேசி முடிப்பீங்க? நான் சம்மதம் சொல்லணுமா? அப்படியெல்லாம் என்னால சம்மதிக்க முடியாது. அதுலயும் ஒரு கேடு கட்ட பொறுக்கி நம்பர் 1 ஃப்ராட் அவன் நல்லவன் தங்கமானவன் சொல்றீங்க. இதுதான் நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்த லட்சணமா? காலேஜுக்கு வந்து ஒரு பொண்ணாச்சேன்னு கூட பார்க்காம என்னை தனியா கூப்பிடுறான். அவளாம் ஒரு நல்லவன். சித்தப்பாவா இருக்கீங்களேன்னு தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை என்னால சொல்ல முடியல. இல்ல நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் சித்தப்பா. என்ன நேத்ரா, உன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது உன் சித்தப்ப. அது புரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டு போற. அதுதான் சித்தப்பா நானும் சொல்றேன். உங்க முன்னாடி இருக்கிறது நீங்க பெக்காத பொண்ணுதான். ஆனா உங்க அண்ணன் பொண்ணு தான் பொண்ணான்னு இவ்வளவு நாள் நினைச்சீங்கல்ல. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் பாப்பீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்க மகிக்கு பாப்பீங்களா சித்தப்பா? நேத்ரா என்னமா பேசிட்டு இருக்கேன்? அவன் சின்ன பொண்ணு, இப்பதான் படிச்சுட்டு இருக்கான். இங்க பாருமா, வெற்றிக்கு என்ன குறை? அவன் ரொம்ப நல்லவன் தான். அன்னைக்கு எதுவும் உங்ககிட்ட பேச தெரியாம பேசியிருக்கான், அவ்வளவுதான். அதை வச்சுலாம் நீ அவனை இட போட முடியுமா என்ன? இங்க பாருமா நேத்ரா, உன் மனசுல வேற என்னமோ வச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இப்படிப்பட்ட நல்லவன் கூட உன் கண்ணுக்கு கெட்டவனா தெரியும். சித்தப்பா, அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அவனை நல்லவன் இன்னொரு தடவை உங்க வாயால சொல்லாதீங்க. ஆமா சித்தப்பா, என் மனசு ஒன்று நினைச்சிட்டு தான் இருக்கேன். அது வேற எதுவும் இல்லை. நான் ஒருத்தனை விரும்புறேன். அவன் பேரு கதிர். இது கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவன் கூட மட்டும்தான். முடிஞ்சா அவனைங்க போய் மாப்பிள்ளை கேளுங்க. இல்லையா அவனை வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கேட்க சொல்றேன். நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுங்க. என்னடி நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு போல இருக்கேன். வேண்டான்னு ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். யோ என்ன நீங்க என்ன மூண்டை பார்த்துட்டு வந்தீங்க? நீங்களும் ஃபுல் கட்டு கட்டிட்டு தானே வந்திருக்கீங்க? அதுக்கு இல்லடி, நான் கௌரவமா சாப்பாடு வேணும்னு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா நீ வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லி பிகு பண்ணியே. அப்புறம் என்னடா 2 தட்டுக்கு நிறைய ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். அதான் கேட்டேன். என்ன கோழி குழம்பு எப்படி இருந்தது? சுமாரா தான் இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்கு அங்க ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சுமாரா தான் இருந்தது. பாவி, ஆனாலும் உனக்கெல்லாம் மனசாட்சி ஒண்ணு கிடையாது, அப்படிதானே? இந்த பிள்ளைக்கு சமையல்னால என்னன்னு தெரியாது. ஆனா எவ்வளவு ருசியா அருமையா அந்த கோழி குழம்பு வச்சிருந்தது. உனக்கு பொறாமடி, வேற ஒண்ணும் இல்ல. அதான் என் மருமக சமையல் சுமாரா இருக்குன்னு சொல்றேன். ஏங்க, இத்தனை வருஷமா நான் சமைச்சு போட்டிருக்கேன். என்னைக்காவது இப்படி பாராட்டி இருப்பீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு நாள் அவ சமைச்சு போட்டுட்டானோன்னு இப்படி நம்ம பாராட்டி தள்ளுறீங்க. அப்பப்பா, என் காதுல இருந்து ரத்தம் தான் வரல. அப்போல இருந்து இதே தான் அப்போல இருந்து இதையே சொல்லி அப்பப்பா, என் காதுல இருந்து ரத்தம் ஒண்ணுதான் வரல. உங்க பாராட்டு போறாங்க கொஞ்சம் நேரத்துதீங்களா? அப்பா விடுங்கப்பா, அம்மா சாப்பிட்டாங்களா அதுவே போதும்ப்பா. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எங்களுக்கு எதுவும் இல்லப்பா. அம்மா சாப்பிடணும் அவ்வளவுதான். சாப்பிட்டாங்களா அது போதும். நீங்களும் நல்லா சாப்பிட்டீங்களா அது போதும்ப்பா. ஆமா மாமா, அத்தை சாப்பிட்டாங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் மாமா. மாமாக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கு சந்தோஷம் தான் மாமா. என்னடி கேட்டுதா? நீதான் இன்னமும் வீராப்பு வீம்புன்னு கொட்டிக்கிட்டு தெரியுற. உன் பிள்ளையும் மருமகளும் பாத்தியா, நீ சந்தோஷமா இருக்கேன் அது போதும்ன்றாங்க. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறியும் என்னமோ போ. அப்பா ஏன்ப்பா, சரி விடுங்க. அப்பா அம்மா, நீங்க போய் உள்ள கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. யாரும் டைம் ஆகுதுமா.
ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிட்டியா கிளம்பலாமா? ஜீவா என்ன இப்ப எங்க அவளை கிளம்ப சொல்ற? அதான் சொன்னேம்மா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அதான் அவளை கூட்டிட்டு போய் அத்தை வீட்டுல நான் அத்தை வீட்டுல கூட்டிட்டு போய் விடுறேனேம்மா. நான் வந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு வரேனே. என்னடா ஜீவா ஜீவா அதான் என் மருமகளே சொல்றாள, இன்னும் எதுக்கு தயக்கம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நானே போய் பாத்துக்கிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். படுத்து எழுந்தாதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் போய் படுக்கிறேன். புரியுதா? ம் சரிங்கம்மா. சரி நீங்க போய் படுங்கம்மா. சரி. என்னங்க வாங்க நீங்களும் வந்து கொஞ்ச நேரம். அம்மாக்கு ஆல்ரெடி யாழுவை பிடிக்காது. நான் இல்லாத சமயம் கண்டிப்பா யாழுவேன். அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. இப்போ அவ வந்து சாப்பிட்டதுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு மகனே, அப்படி ஏதாவது உங்க அம்மாக்காரி ஏதாவது பண்றானாலே நான் விட்டு வேணா, நான் கூட தானே இருக்கேன். இந்த வீட்டை விட்டு நான் எங்க மாமா சொல்றது சரிதானே. எத்தனை நாளைக்கு நான் அத்தையை விட்டு பிரிஞ்சே இருக்கிறது? அப்ப எப்பதான் அத்தை என்கிட்ட பேசுவாங்க? தைரியமா இருக்கா? நீ என்னடானா கவலைப்படாம போயிட்டு வாடா. நான் கூட இருக்கேன். எதை நினைச்சா வருத்தப்படாத. நீங்க அம்மா கிட்ட தனியா விட்டுட்டு போறேன். அம்மாவை பத்தியும் எனக்கு தெரியும், அவளை பத்தியும் எனக்கு தெரியும். எனக்கு 2 பேருமே வேணும்ப்பா. உங்களை நம்பிதான்ப்பா விட்டுட்டு போறேன். பத்திரமா பார்த்துக்கோங்க. அத்தை வீட்டுலனா எனக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க எல்லாரும் எப்படி பார்த்துக்கோங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அத்தை என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு மாமா. நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னை